ஹாய் நண்பா, உங்கள் தமிழ். எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ஒரு முக்கியமான நியூஸ் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். கண்டிப்பாக நியூஸ் கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னென்னா, இந்தியில் ஒரு தமிழ்நாடு விஷயத்தை மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க, நூல் வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இந்தியில் சிந்து முதல் வைகை வரை நூல் யார் வெளியிட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். சென்னை தலைமைச் செயலகத்தில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ஆர் பாலகிருஷ்ணன் எழுதிய ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை. ஓகேங்களா, அதுதான் நூலோட பேர். அதை இந்தியில் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, மொழிபெயர்ப்பு பண்ணிவிட்டு அதை யார் ஃபஸ்ட்டு அந்த புக்கை யார் வாங்கிக்கிறாருன்னா தங்கம் தென்னரசு தான் வாங்கிக்கிறாரு. அவர் நம்ம தமிழ்நாட்டோட நிதி அமைச்சர். ஓகேங்களா, ஏன்னா தங்கம் தென்னரசு பற்றி இந்த ரீசெண்டாக நடந்த குரூப் ஃபோர் கொஸ்டின் கூட கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, குரூப் ஃபோர் கொஸ்டின் கூட கேட்டிருந்தாங்க தங்கம் தென்னரசு பற்றி. அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன நியூஸ்னால் கூட அது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா எந்த எக்ஸாமில் எப்படி வேணால் கேட்கலாம். இப்போ குரூப் ஃபோரில் கேட்ட மாதிரி வேறு எஸ்ஏ எக்ஸாமில் கூட கேட்டுடலாம். அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஆர் பாலகிருஷ்ணன் இவர் யாருன்னா முதல்ல தமிழில் சிவில் சர்வீஸ் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவர் இவர் தான் ஆர் பாலகிருஷ்ணன். ஓகேங்களா, இவர் ஒடிசாவில் இருந்தார் நினைக்கிறேன், சரியா எனக்கு தெரியல. ஆனால் 12th புக்கில் கூட ஒரு ஒரு பாடத்தில் இவரை பற்றி இருக்குது. ஓகேங்களா, ஒரு பாடத்தில் இவரை பற்றி ஒரு ஒரு லெசனில் இருக்கும். ஓகேங்களா, தொகுத்து கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, இல்லைன்னா கூட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் போடுறேன். இவரை பற்றி மறக்காமல் இந்த நூல் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை. ஓகேங்களா, இதுதான் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எஸ்ஏ எக்ஸாம் கேட்பாங்க. ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய் அன்பா, உங்கள் தமிழ்.